நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முடில்ல லஹு வமன் யுடில் ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் அல்லாஹு தாலா நம் மீது கடமையாக ஆக்கிய இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் 3வது இரவை அடைந்து அல்லாஹுக்காக ஃபர்லான சுன்னத்தான தொழுகைகளை நிறைவேற்றிவிட்டு நாம் அல்லாஹுடைய இல்லத்தில் ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் உள்ள 2வது சூறாவான அல் பக்ரா சூறாவின் 215 ஆயத்துக்கள் வரை இந்த 3 நாள் இரவு தொழுகையில் ஓதப்பட்டு வந்தது. 215 ஆயத்துக்கள் 216 ஆயத்துக்கள் வரை ஓதப்பட்டு வந்த அல் பக்ரா சூறாவில் உள்ள ஒவ்வொரு ஆயத்தும் அல்லாஹுவை பற்றி, அவனுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாத்தை பற்றி, அவனை நிராகரிக்கக்கூடிய காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன என்பதை பற்றி, அல்லாஹ் இந்த உலகத்தில் தேர்ந்தெடுத்து அனுப்பிய அல்லாஹ் பாராட்டக்கூடிய நபிமார்களை பற்றி பல செய்திகள் அல் பக்ரா சூறாவில் இருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். அல் பக்ரா சூறாவில் உள்ள 260வது வசனத்தில் அல்லாஹு தாலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரு கேள்வியை பற்றியும், அந்த கேள்வி பிரார்த்தனையாக எவ்வாறு இப்ராஹிம் நபியிடத்திலிருந்து வெளிப்பட்டது என்பதை பற்றியும் இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை சிறப்பித்து அல் குர்ஆனில் சொல்லப்பட்ட சூறாக்களில் ஒரு சூரா அல் பக்ரா. திருக்குர்ஆனில் அல்லாஹ் அவன் அனுப்பிய நபிமார்கள், அவன் தேர்வு செய்த நபிமார்களில் அதிகமாக பெயர் கூறப்பட்ட, வரலாறுகள் அதிகமாக சொல்லப்பட்ட நபிமார்கள் என்று எடுத்துக்கொண்டால் திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய 25 நபிமார்களில் அதிகமாக வரலாறு பேசப்படக்கூடிய நபிமார்கள் 3 நபிமார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றிய செய்திகள் ஏராளமாக அல் குர்ஆனிலே இருக்கிறது. அடுத்ததாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றிய செய்திகளும் அல் குர்ஆனில் நிறைய இருக்கிறது. இறுதி நபிக்கு முன்பு இந்த உலகத்தில் நபியாக வாழ்ந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றிய செய்திகளும் அல் குர்ஆனில் நிறைய சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ இப்ராஹிம் நபியை பற்றி, மூசா நபியை பற்றி, ஈசா நபியை பற்றி ஏராளமான செய்திகள் அல் குர்ஆனில் நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. ஹதீஸ்களிலும் அவர்களை பற்றிய செய்திகள் மிக பெரும் படிப்பினையாக இருக்கிறது. அப்படி இப்ராஹிம் நபியை சிறப்பித்து சிலாகித்து பாராட்டி புகழ்ந்து அல் பக்ரா சூறாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதிலே ஒரு வசனம், இப்ராஹிம் நபியை பற்றி வரக்கூடிய ஒரு வசனம் என்ன என்று சொன்னால், அதாவது இது கால ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம் து லி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொல்லுகிறான், இப்ராஹிமை பார்த்து, இப்ராஹிமிடத்தில், இப்ராஹிமுடைய இறைவன் அவரை கட்டுப்படு என்று சொன்ன சமயத்தில் அல்லாஹ் இப்ராஹிம் நபியிடத்தில் நீ உன்னுடைய இறைவனுக்கு கட்டுப்படு என்று சொன்னபோது கால அஸ்லம் து லி ரப்பில் ஆலமீன், அவர் சொன்னார், அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு நான் முழுமையாக கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொன்னார். அப்ப அல்லாஹ்வுக்கு நான் முழுமையாக கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொன்னதோடு மாத்திரம் இல்லாமல் முழுமையாக
எல்லா விஷயத்திலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மனிதராக, அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்த ஒரு மனிதராக நபியாக திகழ்ந்தார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதே அல் பக்ரா சூராவில் தான் அல்லாஹ் சொல்லி காட்டினான், இப்ராஹிமை அவருடைய இறைவன் பல விதத்தில் சோதித்தான். இப்ராஹிம் 1-2 சோதனையால் அவர் சோதிக்கப்படவில்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஏராளமான சோதனைகளை கொடுத்து இப்ராஹிம் நபியை சோதித்தான். அல்லாஹ் கொடுத்த எல்லா சோதனைகளிலும் அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு சோதனையில கூட இப்ராஹிம் நபி தோல்வி அடையல. இன்னைக்கு நம்மளை அல்லாஹ் சோதிக்கிறான், ஒரு சோதனையை கொடுத்து அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான்னு சொன்னா அந்த சோதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு சாதாரண அற்பமான சோதனைக்கெல்லாம் நாம் தோண்டு விடுகிறோம், பயந்து விடுகிறோம், நாம பதட்டப்படுகிறோம். ஒரு சாதாரண அற்பமான சோதனையை அல்லாஹ் நமக்கு கொடுத்து அதை நாம சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அதற்கு நாம முழுசா தோண்டு விடுகிறோம். ஆனால் இப்ராஹிம் நபி 1-2 சோதனைகளால் அவர் சோதிக்கப்படவில்லை, ஏராளமான சோதனைகளால் அவர் சோதிக்கப்பட்டார். எந்த சோதனையிலையும் அவர் தோல்வி அடைஞ்சதே கிடையாது. சோதனையில வெற்றி அடைகிறது, தோல்வி அடைகிறதுனா என்ன? அல்லாஹ் சோதிக்கும் போது அதை தாங்கி கொண்டு, சகித்து கொண்டு, பொறுமையாக இருந்து, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழக்காமல், அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை உறுதியாக ஆக்கி கொண்டு, அந்த சோதனையை தாங்கி கொண்டு பொறுமையாக அல்லாஹ் என்ன சொல்லுகிறானோ அதை கடைபிடித்து நிறைவேற்றுவது சோதனையில வெற்றி அடைகிறது. சோதனையில தோல்வி அடைகிறதுனா என்ன? அல்லாஹ் கொடுத்த சோதனையை தாங்கிக்க முடியாம விரக்தி அடைஞ்சு பேசுறது, இஸ்லாத்தை விட்டுறது, இபாதத்தை விட்டுறது, அல்லாஹ் எனக்கு ஏன் இந்த மாதிரி சோதனையெல்லாம் கொடுத்தான்னு சொல்லி அல்லாஹ் மேலேயே அதிருப்தி அடைகிறது. இந்த மாதிரி ஒரு பழக்கம், இந்த மாதிரி ஒரு தன்மை ஒரு மூமின்கிட்ட இருக்குமே ஆனால் அந்த மூமின் அல்லாஹ் கொடுத்த சோதனையில் தோல்வி அடைந்து விட்டான் என்று அர்த்தம். அப்ப சோதனையில வெற்றி அடைகிறதுன்னு சொன்னா, எப்பேற்பட்ட சோதனையை அல்லாஹ் கொடுத்தாலும் அதற்காக நான் என் அல்லாஹ்வை வெறுக்க மாட்டேன், என் மார்க்கத்தை நான் வெறுக்க மாட்டேன், எனக்கு அல்லாஹ் என் மீது கடமையாக ஆக்கியிருக்கிற இபாதத்தை நான் வெறுக்க மாட்டேன். எப்பேற்பட்ட சோதனைகளை அல்லாஹ் எனக்கு கொடுத்தாலும் அதை அல்லாஹ் அந்த சோதனையிலிருந்து என்னை காப்பாற்றுவான் என்ற அந்த நம்பிக்கையோடு, சகிப்புத்தன்மையோடு வாழ்வது இருக்கிறதே, அதுதான் சோதனையில வெற்றி அடைகிறது. அப்படித்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ் கொடுத்த எல்லா சோதனையிலும் வெற்றி அடைந்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தான் அல்லாஹ்விடத்துல ஒரு கேள்வி கேட்டாங்க பிரார்த்தனையின் மூலமாக. என்ன கேள்வி? இறந்தவர்களை அல்லாஹ் எவ்வாறு உயிர் கொடுத்து எழுப்புகிறான்? அப்ப அந்த இறந்தவர்களை உயிர் கொடுத்து எழுப்புவதற்கு அல் குர்ஆன்ல ஏராளமான சான்றுகள் நமக்கு படிப்பினையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. நேற்று பயான்ல கூட உங்களுக்கு நாம் எடுத்துரைத்தோம். இதற்கு முந்தைய வசனமான 259வது வசனத்துல 100 ஆண்டுகள் ஒருவரை அல்லாஹ் மௌத்தாக்கி திரும்ப உயிரோடு இந்த துனியாவுல கொண்டு வந்து அவர் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவன் என்பதை தெரிந்து கொள்வதற்காக, இறந்தவர்களை அல்லாஹ் எவ்வாறு உயிர் கொடுத்து எழுப்புகிறான் என்பதை புரிந்து கொள்வதற்காக அவரை 100 ஆண்டுகள் அல்லாஹ் மௌத்தாக்கி எழுப்பிய வரலாறும் 259வது வசனத்தில் அல் பக்ராவில் சொல்லப்படுகிறது. அப்ப 260வது வசனத்துல மறுமையில் அல்லாஹ் மனிதர்களை எவ்வாறு உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பதை பற்றிய அந்த இப்ராஹிம் நபியின் கேள்விக்கு அல்லாஹ் ஒரு அற்புதமான பதிலை சொன்னதாக இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். சூரா அல் பக்ராவில் உள்ள 260வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், வ இது கால இப்ராஹீமு ரப்பி அரினி கைஃப துஹியில் மௌத்தா கால அவலம் துக்மின் கால பல வலாகில்லி யத்மஇன்ன கல்பி கால ஃபஹுத் அர்பஅத்தி மினத் தைரி ஃபசுர்ஹுன்ன இலைக்க சும்ம ஜஅல் அலா குல்லி ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸ்அன் சும்ம துஹுன்ன யக்தீனக சஅயன் வஅலம் அன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னும் இப்ராஹிம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார், என் இறைவா
இறந்தவர்களை நீ எவ்வாறு உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு காண்பிப்பாயாக என கோரிய போது இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, இறந்தவர்களை நீ எவ்வாறு உயிர் கொடுத்து எழுப்புகிறாய் என்பதை எனக்கு நீ காண்பிப்பாயாக, அதை எனக்கு கண்ணால காட்டு அப்படின்னு இப்ராஹிம் நபி அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அதை அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கும் போது, இறந்தவங்களை நீ எப்படி உயிர் கொடுத்து எழுப்புறாங்கிறத நான் என் கண்ணால பார்க்கணும், அதை எனக்கு காட்டுன்னு கேட்கிறார். அதற்கு அல்லாஹ் கேட்கிறான், இப்ராஹிம் நபியுடைய உள்ளத்தில் ஈமான் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை அல்லாஹ் முழுமையாக அறியக்கூடியவன். இப்ராஹிம் நபி ஈமான் மிக உறுதியாக இருந்தது. அந்த ஈமான் உறுதியில எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்ப அவங்களுடைய ஈமானுடைய உறுதி எந்த அளவுக்கு இருந்தது என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், இதை நீ நம்பவில்லையா என்று கேட்கிறான். அதாவது அல்லாஹ் மறுமை நாள்ல இறந்தவர்களை உயிர் கொடுத்து எழுப்புவானே, அதை நீர் நம்பவில்லையா என்று அல்லாஹ் கேட்கும் போது அதற்கு இப்ராஹிம் நபி சொன்னார், உண்மையாகவே நான் நம்புகிறேன், அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இருந்தால்